நகரப்பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மின்வெட்டு வரும் என்பது யாருக்குமே தெரியாத அளவில், குறிப்பாக இரவு நேரங்களில், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தெற்கு தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை சரி செய்வதற்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு இடத்துல அதை ஆர்டிஃபிஷியல் மின்வெட்டு ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வரும். அதை சொன்னதுக்கப்புறம் இன்னொரு அரை மணி நேரத்தில் அதை சரி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறாங்க. எப்படி ஒரு ரொட்டேஷன்லேயே தெற்கு தொகுதி ஓடிட்டுருக்கு. என்ன காரணம் தெரியல. இது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் அதே நேரத்தில் பராமரிப்புன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரத்தை நிப்பாட்டுறாங்க. பராமரிப்பு என்ன மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுக்கு என்ன அதில் இருக்குன்னு தெரியல. நாங்களும் 30 வருஷம் 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம், காலத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. எனவே அந்த அளவுக்கு அவுடேட்டடாக போயிட்டுருக்கு எல்லா மிஷினரியும். இப்போ கடந்த வாரம் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிற போது அவர்கள் அந்த துறையுடைய செயலை மொத்தமாக அழைத்து பேசினார்கள். குறிப்பாக நான் சுரக்குடி சப்ஸ்டேஷனை பற்றி கூட பேசினேன். அது எல்லாமே அவுடேட்டட், எப்போ வெடிக்கிறதே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அது நான் அதை மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செயலர் முத்தமாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் அது நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அதுக்காக நிதி ஒதுக்கி இந்த சுரக்குடி பவர் ஸ்டேஷன் சரி பண்ணணும். நம்முடைய பிள்ளைத்துவாசலுடைய பவர் ஸ்டேஷனை இன்னும் அப்கிரேட் பண்ணணும். இது மாதிரி வேலைகளை செய்யணும். நம்ம பிபிசிஎல் மூலமாக என்ன செய்யலாங்கிறதையும் தீவிரமாக யோசிக்கணும். சின்ன ஊர், அது முழு வீச்சில் நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது மெட்ராஸ்லேருந்து சென்னையில் தான் வந்திருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணுமே தவிர ஒரு பீஸ் மெயிலாக அப்பப்போ பராமரிப்பு செய்யக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், அதான் நியாயமும் கூட. இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். மாதத்துக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரத்தை அடக்குவது என்பது இங்கே மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியிலே அப்படி தான் இருக்குது. எனவே இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குது என்பதை அறிந்து எல்லோரையும் அழைத்து பேசி செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மின்சார பிரச்சனையும் அதே மாதிரி குடிநீர் பிரச்சனையும் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கடுமையாக இருக்குது. குடிநீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே தண்ணி இல்லை. அப்பப்போ டேங்கர் கேட்டால் கொடுக்குறாங்க. இப்போ அதுவும் நிறுத்திட்டாங்க பிடபிள்யூவில். அதனால் நான் அதிகபட்சமாக உச்சகட்டமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகளும் பேசிட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் பேசியிருக்கிறோம். இந்த குடிநீர் பிரச்சனை நிறையாவே நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த 2 துறைகளையும் அழைத்து பேசி உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியர்கள் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட்டாலே இந்த குறைகள் தீரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. எனவே அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்கிற நேரம் சர்டிஃபிகேட்டுக்காக ரொம்ப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் இப்போ சென்சஸ்க்கு அனுப்பிட்டாங்க. சென்சஸ்க்கு போடும்போது வெளியே தான் ஆள் எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அது கூட செஞ்சுருக்கலாம். அதுக்கான ஃபண்டு நிறையா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்குன்னு ஒரு ஹெட்டே இருக்குது. ஆனால் இங்கே வருவாய்த்துறை எந்த டிபார்ட்மெண்ட் போனால் எல்லாம் இப்போ சென்சஸில் போயிருக்காங்க. நிர்வாகமும் இல்லை, அரசாங்கமும் முழுவீச்சில் இயங்கலை, அமைச்சர்களும் போடப்படலை, அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படலை, அதிகாரிகள் வேலை செய்வதில்லை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் இங்கும் அங்குமா அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த விதமான சொல்லிக்காட்டக்கூடிய வகையில் எந்த விதமான முன்னேற்றமும் கடந்த 1 மாத காலமாக இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் இது போன்ற மின்வெட்டு வந்ததாக வரலாறே இல்லை. இப்பொழுது தமிழகத்தில் எப்படி மின்வெட்டு சரளமாக வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் புதுச்சேரி மாநிலமும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பாக காரைக்கால் போன்ற சிறிய பகுதியிலே இதெல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு அது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது. மற்ற பணிகளெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இதை சீர் செய்ய வேண்டும். குடிநீர் மற்றும் எலக்ட்ரிசிட்டி இது 2ஐயும் சரி செய்ய வேண்டும் என்றால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.